இருள் சூழ்ந்த இவ்வுலகத்தில், பாவத்தால் பிணைக்கப்பட்டிருக்கும் இவ்வுலகத்தில் கல்வாரி சிலுவை நம் பாடுகளை நீக்கி நமக்கு நம்பிக்கையை வழங்குகிறது. கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள் என்ற வேத வாக்கின்படி நாம் அவருடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வெட்கப்பட்டு போகாதவர்களாக, பயம் இல்லாதவர்களாக, தைரியமானவர்களாக, மேன்மையானவர்களாக வாழ வைத்திடும் மகா மேன்மையான இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேன்மையான வார்த்தைகள் உங்கள் சகல பாவங்களையும் நீக்கி அனுதினமும் உங்களை மேன்மையானவர்களாக வாழ வைத்திடும் என்பதை விசுவாசியுங்கள். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மேன்மையை உங்கள் வாழ்வில் இன்று அனுபவித்திட விசுவாசத்தோடு கேளுங்கள். உலகத்தை ஜெயித்தவர் உங்களை வாழ்க்கையில் வெற்றியடையச் செய்வார். ஆண்டவர் இயேசு நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்கு என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 63வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் மனுஷனை பலப்படுத்துகிற காரியம் தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. மனுஷனை எல்லா வகையிலும் பலவானாய் மாற்றுகிற காரியம் தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. அது எல்லாமே வேறு ஒன்றுமே இல்லை. பழைய ஏற்பாட்டில் நடந்த எல்லா சம்பவங்களும் நிழலாக சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டினுடைய எல்லா சம்பவங்களும் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிஜங்களாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாமே மாம்சத்துக்கு அடுத்த காரியங்கள். புதிய ஏற்பாட்டில் நம்ம படிக்கிற எல்லா விஷயங்களுமே ஆவிக்கு அடுத்த காரியங்கள். ஒரு மாடலை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லித்தரார். இந்த நாளிலும் இந்த வசனத்தை நம்ம கற்றுக்கொள்வோம். ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. எப்போ உதவாது? இந்த உலகத்தில் நம்ம பலனற்றவர்களாக இருக்கிற காலத்தில் நம்ம எப்படி இருந்தோன்றதை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். பாருங்கள், நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறது நாட்களுக்கு முன்பதாக நம்ம எப்படி இருந்தோன்றதை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். அப்போ நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்முடைய மாம்சத்துக்குன்னு ஒரு பலன் இருக்குது, அதை நான் மறுக்கலை. ஆனால் மாம்சிகமான பலன் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேலே போக முடியல. பாருங்கள், இந்த நாளில் ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். இந்த நாளில் ஒரு சம்பவத்தின் கூட நான் கடந்து போக வேண்டிய நிர்பந்தமான நிலைக்கு தள்ளப்பட்டேன். காலையில் ஒரு குழந்தை பிறந்ததாக ஒரு நியூஸ் நான் கேட்டேன். காலையில் ஒரு பெண் குழந்தை, என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு ஒரு நியூஸ். சந்தோஷப்பட்டேன், ஜெபம் பண்ணேன். கொஞ்சம் நேரம் இருக்கும், அந்த ஃபோனு நான் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஒரு ஃபோன் கால். இந்த மாதிரி ஒரு வயசான ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபோன் கால். மனுஷனோட வாழ்க்கை பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாருக்குமே பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த வார்த்தையை அழுத்தி சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட காலம். அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே யார் வாழணும்னு நினச்சாலும் அவ்வளோதான், அந்த நாள் தான், அந்த குறிப்பிட்ட நேரம் அது முடியும் போது கிளம்பிடுறோம், முடிஞ்சு போச்சு. குழந்தை இந்த உலகத்தில் பிறக்க தான் செய்யுது, மனுஷன் இந்த உலகத்தை விட்டு போக தான் செய்கிறாங்க, எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களில் நம்ம என்ன செய்கிறோன்றது ரொம்ப முக்கியம். பாருங்கள், நம்மை உயிர்ப்பிக்கிற காரியம் மாம்சம் இல்லை, ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆவியே உயிர்ப்பிக்கிற காரியம். மாம்சம் பாருங்கள், இந்த உலகத்துக்கான மாம்சம் இது அழிந்து போகிற ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் ஒரு மெய்யான ஒரு மாம்சத்தை பற்றி ஆண்டவர் சொல்லித்தராரு, மெய்யான ஒரு சரீரத்தை பற்றி ஆண்டவர் சொல்லித்தராரு. இந்த நாளில் அதை நம்ம கற்றுக்கொள்வோம். அந்த யோவான் 6வது அதிகாரத்திலேயே அந்த முந்தின பகுதிகளில் வாசிச்சிங்கன்னா அந்த வசனங்களால் வரும். ஜீவ அப்பம் நானே, என்னில் விசுவாசம் கொள்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 6வது அதிகாரம் 51வது வசனம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் புரியுது? இந்த உலகத்தை ஒரு குறிப்பிட்ட காலம்தான் மனுஷனுக்குன்னு இருந்த அந்த திட்டம் ஆண்டவருடைய திட்டம் இல்லை. ஆதாம் ஆண்டவர் உண்டாக்கும் போது நீ இவ்வளோ காலம் வாழணும், இதுக்கப்புறம் உனக்கு மரணன்றது ஆண்டவருடைய திட்டம் இல்லை. ஆண்டவர் ஆதாம் உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குறாரு? என்றென்றைக்கும் அவருடனே கூட வாழ்ந்திருக்கும்படி தான் மனுஷன் ஆண்டவர் உண்டாக்குறார். ஒரு குறிப்பிட்ட காலம் மனுஷன் வாழ்ந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மனுஷன் மரிக்கணுன்றது கடவுளுடைய திட்டத்திலே இல்லை. ஆனால் பாவத்தின் விளைவாக என்ன நடக்குது? மனுஷன் வாழ்கிறான், குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மரித்து போகிறான். மனுஷன் ஆண்டவர் உண்டாக்கும் போதேவும் எல்லாத்தையும் படைச்ச கடவுள் ஆதாமை படைக்கும் போதேவும் பக்கத்தில் கல்ற தோட்டத்தை உண்டாக்கல. ஆதாமுக்கு தேவையான எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு அவன் சொல்கிறார், நீ போய் சந்தோஷமா இரு, வாழ்கிற நாளெல்லாம்
நல்ல வெற்றிகரமாக இரு அப்படின்னு சொல்லி அவங்கள பழுகி பெருகும்படி ஆசீர்வதித்து இந்த உலகத்தில் அவங்கள அனுப்பி வைக்கிறாரு. அப்படி தான் மனுஷன் வாழணுன்றது கர்த்தருடைய திட்டம். பாவத்தினுடைய விளைவாக என்ன வருது? பாவத்தினுடைய விளைவாக மரணம் இந்த உலகத்துக்குள்ளே வருது. பாவத்தின் சம்பளம் மரணம்னு பார்க்குறோம். பாவத்தின் விளைவாக மரணம் இந்த உலகத்துக்குள்ளே பிரவேசிக்குது. பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மரணத்தை உண்டு பண்ணுகிறது. இன்றைக்கும் அநேகர் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே வாழ்க்கையில் ஒரு ஜீவனற்ற ஒரு நிலை. தாங்கள் நினைச்சதை விரும்பினதை கடவுளுக்காக எதையோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறத செய்ய முடியாத அளவுக்கு ஒரு கட்டப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, மரணம் ஒன்று இருக்கிற ஒரு நிலை. மரணம்னா என்ன? அந்த மனுஷன் பாருங்கள் எல்லாம் இருக்கும், ஆனால் உள்ள ஆவி இல்லாமல் இருக்கும். ஆவி உயிர்ப்பிக்கிற அந்த ஆவியானவருக்கு அங்கே இடம் இல்லைன்னா இந்த மரணம் போன்ற ஒரு நிலை வாழ்க்கையில் ஏற்படலாம். எப்போ ஆவியானவர் அந்த உயிர்ப்பிக்கிற அனுபவத்தை துவங்குவார்ன்றதுக்கு தான் இந்த வசனம் ஆதாரம். ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி. யோவான் 6 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த வசனம் சொல்லுது, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு போஜனம் இருக்குது, எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய சரீரத்தையே நமக்கு கொடுத்துருக்கிறார். அவருடைய சரீரம் கல்வாரி சிலுவையில் நம்ம எல்லாருக்காகவும் கொடுக்கப்பட்டது. நம் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் நம்ம எல்லாருடைய மீறல்களுக்காகவும் அவருடைய சரீரம் ஒவ்வொரு பகுதிகளையும் அவர் நமக்காக பிச்சு கொடுத்தார். கம்யூனியன் அனுசரிக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு நம்ம அனுசரிக்கணும் பாருங்கள். அப்படியே தொடர்ந்து வரும்போது அந்த வசனம் சொல்லுது, 53வது வசனம், அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கவனிங்க. என்றென்றைக்கும் பிழைக்க செய்கிறது தான் தேவனுடைய திட்டம். என்றென்றைக்கும் வாழ்ந்திருக்கிறது தான் தேவனுடைய திட்டம். மரணம் இல்லை தேவனுடைய திட்டம். இந்த உலகத்தில் நம்ம குறிப்பிட்ட காலத்தில் கண்ணம் ஒன்றுன்றதில்ல தேவனுடைய திட்டம். ஆண்டவர் ஆதாம் உண்டாக்கும் போது அவன் மரிச்சு போகணுன்னு திட்டமிட்டு உண்டாக்கலை. அவன் தன்னோட என்றென்றைக்கும் வாழ்ந்திருக்கணுன்றது தான் திட்டம். என்ன நடந்துச்சு? பாவம் வந்தப்போ கலர தோட்டம் ரெடி ஆயிடுச்சு. பாவம் வந்தப்போ என்ன நடந்துச்சு? இந்த உலகத்துக்கு அடுத்த எல்லா காரியங்களும் வந்து சேர்ந்துருச்சு. சங்கீதம் 103வது சங்கீதத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போலாக்குகிறார். அந்த வார்த்தை கவனிங்க. நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார். எதனால்? மரணம், பாவத்தினால மரணம். அக்கிரமங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னிக்கிறார். நோய்களை எல்லாம் குணமாக்குறார். எதனால் அந்த நோயின்ற தாக்கத்தை மனுஷர்கள் உணர்றோம்? காரணம் என்ன? பாவத்தினுடைய கோர தாண்டவம் எந்த அளவுக்கு தீவிரமாகுதோ அந்த அளவுக்கு நோய்களுடைய வீரியங்களும் ரொம்ப அதிகமாகுது. முந்தி காலங்களெல்லாம் அப்படிப்பட்ட நோயெல்லாம் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா முந்தி காலத்தில் இவ்வளோ பெரிய பாவங்கள் இல்லை அறியப்பட்ட. நான் சொல்கிறேன் சின்ன பாவம் பெரிய பாவம்னு சொல்லலை. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள அந்த வன்மத்தை நான் சொல்கிறேன். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ளதான அந்த வீணான அகம்பாவம் மனுஷன் மேலே, இந்த மனு வர்க்கத்தின் மேலே எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது என்பதை எண்ணி பாருங்க. ஒரு மனுஷனாலே மீறுதல் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் உண்டாச்சுன்னு சொல்கிறோம். அன்றைக்கி அதை நம்புறது கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி சொல்ல முடியுது, ஒரு மனுஷனால் இந்த வியாதி உலகத்தை பூரா அடி பிடிக்குது. இன்றைக்கி அதை புரிஞ்சுக்க முடியுது நம்மளால். ஏன்னா அன்றைக்கி ஆதாம் செஞ்ச ஒரு பாவத்தினுடைய விளைவு முழு மனு வர்க்கத்துக்கு மரணத்தை கொண்டு வந்தது போல் இன்றைக்கும் ஒரு மனுஷன் உண்டாக்கின வைரஸ் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் பாதிப்பை கொண்டு வந்திருக்குது. நம்ம அறிகிறோம். வசனம் சொல்லுது, ஒரு மனுஷனால் பாவம் உண்டானது போல் ஒரு மனுஷனாலே மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம்ம எல்லாரும் உயிர்த்தெழுந்திருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய பரலோக தகப்பன் வாஞ்சிக்கிறார். ஒருத்தரும் இருக்கிற நிலையிலே அப்படியே மடிஞ்சு போகணும் ஆண்டவருடைய விருப்பம் இல்லை பாருங்கள். அவங்கள எழுப்பணும். அந்த எழுப்புகிற காரியம் என்ன? ஜீவ அப்பமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து, ஜீவ அப்பமாக இருக்கிற கிறிஸ்து இயேசு அவர் உள்ளத்துக்குள்ளே வரும்போது தான், அவரை நம்ம புசிக்கும் போது தான், அவருடைய வார்த்தைகளை உட்கொள்ளும் போது தான் நம்ம பலனடைய முடியும். வேற மெத்தர்கள் சொல்கிறாரு, உடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே நான் அவைகளை உட்கொண்டேன், அவைகளை என் ஆத்மாவுக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாக இருந்தது. வார்த்தைகள் கிடைத்த உடனேவும் நம்ம அந்த வார்த்தைகளை எந்த அளவுக்கு டேக் பண்ணுறோம், உள்ள எடுத்துக்கொள்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, என் மாம்சத்தை புசித்து, 54வது வசனம், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. 2 பிரமாணங்களை ஆண்டவர் இந்த புதிய உடன்படிக்கையின் கீழே வாழ்கிற நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். 2 பிரமாணம். இதனை நான் வருமளவும் செய்யன்னு சொல்லியிருக்கிறார். அது என்ன? தண்ணீர் முழுக்கினால் எடுக்கிற ஞானஸ்தானம், தண்ணீரில் முழுகி ஞானஸ்தானம் எடுக்கிற
அனுபவம். முதல் காரியம், அந்த தண்ணீர் மூழ்கி ஞான சன்னத்தை சொல்லி தெரியப்படுத்துது. நம்ம ஆண்டவருக்குள்ளே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்துகிற ஒரு காரியம். ரெண்டாவது ஒரு விஷயம், நான் வருமளவும் என்னுடைய மாம்சத்தை ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு. கம்யூனியன் அனுசரிக்கும் போது இந்த ஒரு எண்ணத்தோடு அதை நம்ம அனுசரிக்கணும். அது ரொம்ப முக்கியம். மற்ற 26-26 அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் இந்த பந்தியில் பங்கெடுக்கும்படி கர்த்தர் அழைக்கிறார். ஒருத்தர் கூட மிஸ் ஆகணுன்றது ஆண்டவருடைய விருப்பம் இல்லை. பாருங்கள், எல்லாரும் ஜீவன் உள்ளவர்களாய் வாழணும், எல்லாரும் ஜீவனை உடையவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கணும், இந்த உலகத்தில் பலனுள்ளவர்களாய் வாழ்ந்திருக்கணும். இதுதான் தேவனுடைய திட்டம். இதற்காக தான் கர்த்தர் தம்முடைய சொந்த குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இதற்காக தான் நம் எல்லாருக்காகவும் சிலுவையில் அவரை மரிக்கும்படி செய்தார். நம் எல்லாருடைய பாவங்களை அவர் மேலே சுமத்தி இந்த உலகத்தில் நம் எல்லாருடைய பாவங்களுக்கும் விமோச்சனத்தை உண்டாக்கும்படி கர்த்தர் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டார். அவர் சொல்கிறாரு, என்னுடைய மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என்னுடைய ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது அப்படி சொல்கிறார். என் மாம்சத்தை நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது ஒரு அழைப்பு பாருங்கள், நீங்கள் வாங்கி புசியுங்கள். அவருடைய சரீரத்தையே பிச்சு கொடுக்குறார். ஆனால் என்ன, இந்த வசனத்தை படிக்கும்போது இதை நம்ம நினைவு கூறுற விதமாக செய்வோம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் பாருங்கள் தெளிவாக சில காரியங்களை வெளிப்படுத்தி சொன்னார். இதை நம்ம நினைவு கூறும்படி செய்கிறதில்லை. மத்தேயு 26-26 இந்த வசனத்தை சொல்லுது பாருங்கள், என் மாம்சத்தை நீங்கள் வாங்கி புசியுங்கள். ஆண்டவர் தம்முடைய சரீரத்தை நம்ம எல்லாருக்கும் பிச்சு கொடுக்குறாரு பாருங்கள். சரீரத்தை உண்மையிலே சிலுவையில் அப்படி தான் கொடுக்குறார். எந்த விதமான பாவமும் இல்லாத சரீரம், எந்த விதமான வியாதியும் இல்லாத சரீரம், எந்த விதமான நோய் இல்லாத சரீரம், எந்த விதமான உபத்திரமும் இல்லாத சரீரம், எந்த விதமான பலவீனமும் இல்லாத சரீரம், அந்த சரீரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த சரீரத்தை நம்ம உட்கொள்ளும் போது அவருடைய ஜீவனை நமக்குள்ளே நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அந்த சரீரத்தை நம்ம உட்கொள்ளும் போது அவருடைய பலனை நமக்குள்ளே பெற்றுக்கொள்கிறோம். அந்த சரீரத்தில் நம்ம பங்கடையும் போது நாம் அவருடைய நல்வாழ்வுக்கு, அவருடைய சுகத்துக்கு பங்காளிகளாய் மாறுகிறோம். அவருக்கும் நமக்கு வேற ஒரு சரீரம் இல்லை, அவருடைய சரீரத்தையே அவர் நமக்கு கொடுக்குறார். ஆஸ்பத்திரியில் எங்கேயாவது ஆண்டவர் படுத்திருந்தார், இயேசு கிறிஸ்து படுத்திருந்தார். அவருடைய சீஷர்கள் அவருக்கெல்லாம் வேணுங்கிற ஆப்பிள் பழத்தெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்தாங்க, அவர் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அப்படி எங்கேயும் நம்ம பார்க்கல, அப்படி எங்கேயும் எழுதப்படலை. எந்த நோய்வாயும் இல்லாத சரீரம், எந்த விதமான பலவீனமும் இல்லாத சரீரம், எந்த விதமான சுகவீனம் இல்லாத சரீரம், அந்த சரீரத்தை ஆண்டவர் பிச்சு நமக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. நம்முடைய மாம்சம் எப்படிப்பட்ட மாம்சம்? யோவான் 6 வாசிச்சோம், ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அதான் மனுஷனுடைய மாம்சம். ஆனால் தேவனுடைய இந்த மாம்சமாக இருக்கிற மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்து இயேசுவை நம்ம அனுபவிக்கும் போது, அவருடைய சரீரத்தை நம்ம புசிக்கும் போது அவருடைய சகல ஆசீர்வாதங்களுக்கும் நம்மளும் பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம். எதனால் வியாதி வருது? ஆண்டவர் பாருங்கள், வியாதி இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் கொடுக்கணும்னு திட்டம் வைக்கல. எதனால் வியாதி வருது? எதனால் மனுஷன் நோய்வாய்ப்படுகிறான்? சங்கீதம் 103, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. என்னோட இந்த வார்த்தை சொல்லுங்க, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. ஆண்டவர் பாருங்க, இந்த உலகத்தில் நம்முடைய சரீரத்தை பிச்சு கொடுக்குறதுடைய அர்த்தம் என்ன? அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னிச்சிருக்கிறார். அவருடைய சரீரமாகவே நம்மை வாழும்படி செய்திருக்கிறார். அவருடைய சரீரம் எந்த பலவீனத்தையும் உட்பட்டதான சரீரம் இல்லை. அவருடைய சரீரம் எந்த நோய்வாய்க்கு உட்பட்டதான சரீரம் இல்லை. அக்கிரமம் மன்னிக்கப்படாத இருக்கும்போது தான் தண்டனை வருது பாருங்க. அக்கிரமம் மன்னிக்கப்படாது இருக்கும்போது தான் தண்டனையினுடைய கோர தாண்டவம் நடக்குது. அக்கிரமம் மன்னிக்கப்படும் போது அங்கே தேவனுடைய கிருபை உண்டாக ஆரம்பிக்குது. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, ஒன்றை கூட மிஸ் பண்ணல, ஒன்றை கூட நோ சொல்லலை, இதெல்லாம் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லலை. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. எல்லா நோயை ஆண்டவர் குணப்படுத்துகிறவர். அப்படி தான் மனுஷனை வாழ வைக்க விரும்புகிறார். நோயை குணப்படுத்துகிற காரியம் என்ன? அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிற காரியம் என்ன? இது புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய ரத்தம், எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு உண்டாகும்படி இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய ரத்தம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம், இதுக்கு நம்ம உடன் பங்காளி ஆகும்போது, இதில் நம்ம பங்கெடுத்து கொள்ளும்போது, இந்த சரீரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை நம்ம புசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை நம்ம பானம் பண்ணும்போது என்ன நடக்கும்? அவருக்குள்ள அதே நன்மைகள் நம்முடைய வாழ்வில் நம்மை நிறைக்கும். அவருக்கு உண்டான அதே கிருபைகள் நம்முடைய வாழ்வில் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த உலகத்தில் நிம்மதியை நமக்கு உண்டாக்கும், பலனை நமக்குள்ளே உண்டாக்கும், ஆரோக்கியத்தை நமக்குள்ளே உண்டாக்கும். நோய்களை எல்லாம் தீர்க்கிற ஒரே வல்லமையான விஷயம் தேவனுடைய ரத்தம், தேவனுடைய வார்த்தை. சங்கீதம் 116 சங்கீதம் 10வது வசனம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன்.
யோவான் 6வது அதிகாரம் 68வது வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அவருடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்கெடுத்து கொள்ளும்போது, அவருடைய சரீரத்தை நம்ம புசிக்கும் போது, அவருடைய இரத்தத்தை நம்ம பானம் பண்ணும்போது, அவருடைய ஜீவனை நமக்குள்ள அனுபவிக்கிறோம். இது எப்படிப்பட்ட ஜீவன்? ஒரு காலும் தாகமடையாத ஜீவன், ஒரு காலும் பசியடையாத அப்பம். யோவான் 6வது அதிகாரம் 35வது வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். நம்முடைய வாழ்விலே நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ நம்மை ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். அவரிடத்தில் வரும்போது, அவருடைய வார்த்தையை நம்ம புசிக்கும் போது, அவருடைய சரீரத்தை நாம் புசிக்கும் போது, அவருடைய ரத்தத்தை நம்ம பானம் பண்ணும்போது, அவருடைய ஜீவனை நமக்கும் உடையவர்களாய் மாறுகிறோம். அவருடைய ஜீவனை நம்முடைய சரீரத்திலும் பெற்று அனுபவிக்கிறவர்களாய் மாறுகிறோம். அவருடைய பலனை நம்முடைய வாழ்விலும் காணுகிறவர்களாய் நாம் மாறுகிறோம். இதான் பாருங்க ஒரு மேன்மை. கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய ஒரு பெரிய மேன்மை என்னன்னா, எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். எல்லாத்தையுமே இதை தான் தருவேன், இது தரமாட்டேன் அப்படி ஒழிச்சு வைக்காம, அவருடைய எல்லாவற்றையும் அவர் நமக்கு தருகிறார். அவருடைய எல்லா பலனையும் அவர் நமக்கு தருகிறார். அவருடைய எல்லா கிருபைகளையும் நமக்கு தருகிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் அருள்கிறார். காலங்களையும் நாட்களை அறிந்த தேவன் பாருங்க, காலங்களையும் நாட்களுக்கும் கட்டுப்பட்டவராக இராமல் காலங்களுக்கும் நாட்களுக்கும் மேலான திராணி உள்ளவர்களாக நம்ம வாழும்படி விரும்புகிறார். நாட்கள் பொல்லாதவர்களாக இருப்பதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். சங்கீதம் 90 நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 90:14 நம்ம இப்படி வாசிக்கிறோம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையில் எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே என்னுடைய நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும். எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ணுறீங்க? காலங்கள் கொடிதான காலங்கள் தான், கடைசி காலங்கள் கொடிதான காலங்கள், மாற்றமே இல்லை. ஆனால் நாட்களை புரிந்து கொள்கிற அந்த கிருபையை ஆண்டவர்கிட்ட அதிகமாக வாஞ்சிங்க. ஜீவ அப்பமாக இருக்கிறவருடைய சரீரத்திலையும் எல்லா பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்பட்ட ரத்தத்தையும் நம்ம பானம் பண்ணும்போது அவருடைய ஜீவன், அவருடைய போஷாக்கு, அவருடைய பலன் நம்மிடத்தில் வர நம்ம இடம் கொடுக்குறோம், அனுமதிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய வல்லமை நம்ம விளங்க பண்ணுகிறார். ஜீவ அப்பமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவினுடைய பலன் நம்முடைய வாழ்வில் வரும்போது எந்த வியாதிக்கும் அனுமதி இல்லை பாருங்கள், எந்த நோய்க்கும் இடம் இல்லை, எந்த பலவீனத்துக்கு இடம் இல்லை. எல்லாவற்றையும் நம்ம மேற்கொள்கிற ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை அது நமக்கு செய்திருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையில் அந்த பலனை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். ஆவியே உயிர்ப்பிக்கிறது. மாம்சத்தில் பலன் உண்டாக்குகிற கர்த்தர், மாம்சத்தையும் விடாமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிற கர்த்தர் பலனை ஆவிக்குள்ளேருந்து அனுதினமும் நம்மை பலப்படுத்தி கொண்டு நடத்துகிறார். நம்முடைய வாழ்வில் உயிர்ப்பிக்கிற அனுபவத்தை வாழ்நாளெல்லாம் கொடுத்து நம்மளை நடத்துகிறார். நமக்கு தேவையான கிருபைகளை ஒவ்வொரு நாளும் அருளி செய்கிறார், பலனை தருகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என ஆண்டவர் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறார். இது ஒரு ஆப்ஷன் பாருங்கள். எத்தனை பேர் அப்படி வர்றீங்களோ அத்தனை பேருடைய வருத்தங்களையும் அவர் மாற்றுவார், அத்தனை பேருடைய நிந்தைகளை அவர் மாற்றுவார், அத்தனை பேருடைய பிரச்சனைகளை அவர் நீக்குவார். அவரிடத்தில் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கணும். அவருடைய சரீரத்திலும் அவருடைய ரத்தத்திலும் நம்ம பங்காளிகளை மாறணும். அப்போ என்ன நடக்கும்? அவரிடத்தில் இருக்கிற அதே சந்தோஷம் சமாதானம் நம்மிடத்தில் உண்டாகும். அவரிடத்தில் இருக்கிற அதே பலன் நம்மிடத்தில் உண்டாகும். அவரிடத்தில் இருக்கிற அதே சுகம் நமக்கு உண்டாகும். தெய்வீக சுகம் என்பது பிள்ளைகளுடைய அப்பம்னு வாசிக்கிறோம். பிள்ளைகளுடைய அப்பத்தை ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக வழங்குவார். அவருடைய பிள்ளைகளை நம்ம வாழும்போது அதை கட்டாயமாக அதை சுதந்திரித்துக் கொள்ளும். அவருடைய பலனை நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் நம்ம அனுபவிப்போம். நம்ம செய்ய வேண்டியது என்ன? வார்த்தையாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவிலும் அவருடைய அன்பிலும் நம்ம நாளுக்கு நாள் பலப்பட வேண்டியது அவசியம். சங்கீதம் 2வது சங்கீதம் 11வது வசனம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அக்கிரம சிந்தை உள்ளவர்களுக்குன்னு ஒரு முடிவு இருக்குது பாருங்க. அவருடைய முடிவு சமாதானமின்மை. சமாதானமாக அவங்களால இருக்க முடியாது. ஆனால் நீதிமானுக்கு ஆண்டவர் ஒரு முடிவு வச்சிருக்கிறார். அது என்ன? சமாதானம். எப்பொழுதும் சமாதானமுள்ள ஒரு வாழ்வு, எப்போவும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வு, எப்போவும் ஒரு விடுதலையான ஒரு வாழ்வு, மன நிறைவான ஒரு அனுபவம். நம்மளுடைய வாழ்வில் நம்ம அனுபவிக்கிற எல்லாவற்றுக்கும் கூட ஆண்டவர் மேலே உள்ள இந்த நம்பிக்கையும் விசுவாசத்துலையும் எல்லாத்துலேயும் காத்திருந்து பலனடைகிற அனுபவம். இதுதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற ஒரு பெரிய காரியம். அக்கிரம சிந்தை இருக்கும்போது இந்த பாதிப்பு நம்ம வாழ்க்கை அப்படியே கெடுத்து போட்டுருது.
ஆனால் கர்த்தருக்குள்ளே இருக்கிற சிந்தை நமக்குள்ளே பலப்படும் போது அது நன்மைகளை வாழ்வில் உண்டாக்க ஆரம்பிச்சிடுது. சொல்லித்தர்றாரு, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், ஆண்டவருடைய உறுதியை பற்றி கொள்ளுங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிங்க, அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பங்கெடுத்துக் கொள்ளுங்க. எதுக்காக இப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறோம்? எதுக்காக அந்த டிவி ப்ரோக்ராம் கொடுக்குறோம்? எல்லாரும் இந்த சரீரத்தில் பங்கெடுக்கணும், எல்லாரும் இந்த ரத்தத்துக்குள்ளே பங்கெடுக்கணும், எல்லாருக்குள்ளும் அவரை அறிகிற அறிவின் வாசனை உண்டாகணும், எல்லாரும் ஒரு பெரிய திரள் சேனை அவருக்காக எழும்பணும். ஏதாவது நோக்கம் பாருங்கள், இதுக்காக தான் செய்கிறோம். ஆண்டவரை அறிகிற அந்த சரியான அறிவு, சரியான புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்வில் நன்மை உண்டாக்கும் பாருங்கள். அப்போ சொன்ன பவுல் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துக்குள்ளே போகிறாரு. அந்த ஊரில் அங்கே ஒரு வெவ்வேறு தெய்வங்களை வச்சு வழிபடுறாங்க, வெவ்வேறு கடவுள், இந்த ஒரு கடவுள் அந்த ஒரு கடவுள் வழிபடுறாங்க. ஒரு கடவுளுக்கு அவங்க பேர் வைக்கிறதுக்கு தெரியாமல் அவருக்கு பேரேவும் தெரியாத கடவுள்னு பேர் வச்சிடுறாங்க. தெரிஞ்சுக்க முடியாத கடவுள், அறியப்படாத கடவுள் அப்படின்னு பேர் வச்சிடுறாங்க. அந்த பேரை வச்சு அது அப்படியே பேராயிடுச்சு. பவுல் போய் பிரசங்கம் பண்ணுறதுக்காக அந்த இடத்த எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த ஊரில் இருக்கிற இந்த கோயிலையும் பார்க்குறாரு. இது என்ன அறியப்படாத கடவுள், அறியப்படாத கடவுள். உண்மைதான், அறியப்படாத கடவுள். இந்நாள் வரைக்கும் நீங்கள் அறிஞ்சிடாத ஒரு கடவுள் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய சரீரத்துக்குள்ள, அவருடைய ரத்தத்துக்குள்ளே நம்ம வாழ்க்கையை நம்ம பங்கெடுத்து கொள்ளும்போது, அவருடைய சரீரத்தை நம்ம புசிக்கும் போது, அவருடைய ரத்தத்தை நம்ம பானம் பண்ணும்போது, அவருடைய பிள்ளைகளாய் மாறும்போது அவருடைய ஜீவன் நமக்குள்ளே உண்டாகிறது. நித்திய ஜீவனை அவர் நமக்கு தருகிறார். நித்திய ஜீவன் நமக்குள்ள ஒரு காலம் ஒருபோதும் பசியும் ஒருபோதும் தாகத்தையும் இல்லாமல் எப்போதும் நம்ம நிறைவுள்ள நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ நமக்கு பலன் செய்கிறது. ஆண்டவர் இப்படி தான் வாழ வைக்க விரும்புகிறாரு பாருங்கள், நிம்மதியான ஒரு வாழ்வு. ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோன்னா முதல் வேலை நிம்மதி, ரெஸ்ட், பொறுமையாரு, அமைதியாரு, காத்துரு, பலனடை, அப்படி தான் ஆண்டவர் சொல்லித்தரார். காரணம் என்ன? அவருக்குள்ளே நம்ம வாழ்கும்போது அவருடைய பலன் நம்முடைய வாழ்வில் நமக்கு எல்லாமே இருந்து நடத்துது. அவருடைய பலன் நமக்கு தேவையான எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா காரியத்தையும் சரிப்படுத்தி காலங்களையும் நேரங்களையும் தன்னகத்தை வைத்திருக்கிற கடவுள் அவருடைய பலனுக்கு நம்ம பங்காளிகளை மாறும்போது அவருடைய எல்லா நன்மைகளும் நம்முடைய வாழ்விலும் உண்டாக ஆரம்பிக்குது. இது அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிறிஸ்தவ விசுவாசம் தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறது. ஒருவேளை இந்நாள் வரைக்கும் நீங்கள் அறியப்படாத இந்த தெய்வத்தை அறிந்திராமல் இருக்கலாம். அவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரவேற்கும் போது அவர் உங்களுடைய வாழ்வில் வருவார், நன்மைகளை உங்களுக்கு தருவார். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு தேவன். அவரை தொழுது சேவிக்கிற அத்தனை பேருக்கும் நன்மைகளை அருளி செய்கிற தேவன். காலங்களையும் நேரங்களையும் தன்னகத்தை கொண்டுள்ள கடவுள். அவரை தொழுது கொள்ளும்போது என்ன நடக்குது? திட்டமிட்ட ஒரு நேரத்தில் இல்லை, நமக்காக காலங்களையும் நேரங்களையும் திருப்புகிறார். நமக்காக எல்லாவற்றையும் அவர் விரும்புகிற வண்ணமா அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி சிச்சுவேஷனை மாற்றி அமைக்கிறார். அவர் ஆண்டவர், ரட்சகர். மத்திய 6 அதிகாரத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவான்னு வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் விசாரிக்கிற கர்த்தர் என்னையும் விசாரிக்க வல்லமை உள்ளவர். இதுதான் கிறிஸ்தவ விசுவாசம் பாருங்கள். எல்லாருக்கும் பிழைப்பூட்டுகிற கடவுள் எனக்கும் பிழைப்பூட்ட வல்லமை உள்ளவர். சாப்பாடு என்னது சொல்லுது? டைமை சொல்லுது. காலையில் ஆச்சுன்னா சாப்பாடு, பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் ஆச்சுன்னா சாப்பாடு, சாயங்காலம் ஆச்சுன்னா சாப்பாடு, 3 நேரத்துக்கு சாப்பிட்றோம். இந்த நேரத்தை சாப்பாடு சொல்லுது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஜீவ அப்பமாக இருக்கிற நான் உன் வாழ்க்கையில் வரும்போது வாழ்வில் எல்லாம் ஜீவன். அப்படின்னா அர்த்தம் என்ன? காலங்களெல்லாம் கண்ட்ரோல்குள்ளே வந்துடுது. அவர் விரும்புகிற வண்ணமாய் நேரங்களையும் காலங்களையும் நமக்கு மாற்றி தர்றார். ஒருவேளை இந்நாள் வரைக்கும் எல்லாம் கட்டகாலமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆவியானவருடைய பலத்துக்கு இடம் கொடுக்கும்போது, அவரை வாழ்க்கையில் வரவேற்கும் போது நன்மைக்கு ஏதுவாய் நம்முடைய வாழ்வை ஆண்டவர் திருப்பி அமைக்கிறார். நன்மைக்கு ஏதுவாய் காரியங்கள் எல்லாத்தையும் முடிவு பண்ணுகிறார். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் இறங்கி வந்த நோக்கம் தான். சிலுவையில் தொங்கும்போது ஒரு சேவகன் வந்து ஈட்டியால் அவருடைய சரீரத்தை குத்துறான். ஈட்டியை குத்தும்போது கடைசியில் தண்ணீரும் ரத்தமும் சேர்ந்து வடிகிறதை காண்கிறோம். என்னத்தை சொல்லுது? சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை, சரீரத்தினுடைய சகல ரத்தத்தையும் இந்த உலகத்தில் நமக்காக கொடுக்குறார். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டிருக்கிறது. அந்த பிற்கப்பட்ட அந்த சரீரத்தில் நம்ம பங்கடையும் போது, கம்யூனியன் அனுசரிக்கும் போது அப்படி அனுசரிக்கணும். எனக்காக பிற்கப்பட்ட சரீரத்தில் நான் பங்காளியாக இருக்கிறேன், எனக்காக கொடுக்கப்பட்ட ரத்தத்துக்கு நான் பங்காளியாக இருக்கிறேன். அவருடைய பலன் என்னுடைய பலனாக இருக்கிறது, அவருடைய ஜீவன் என்னுடைய ஜீவனாக இருக்கிறது. நித்திய ஜீவன் உனக்கு தந்திருக்கிறேன்னு சொன்னார். அந்த ஜீவன் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறது. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு மறிக்கும் போது எப்படியே மறிக்கிறாங்க? இந்த உலகத்தில் மரணம் ஒன்று இருக்குது. ஆனால் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு மறிக்கும் போது நம்பிக்கை இல்லாதவர்களாக இல்லை. கிறிஸ்தவர்களுடைய மரணம், கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் முடியும் வாசிக்கிறோம். எந்த வகையில் மரணம் பாக்கியம்? ஏன்னா நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. அழிவில்லாத ஒரு நித்திய வீடு ஆண்டவர் நமக்காக கட்டி வச்சிருக்கிறார். பரலோகத்தில் போய் நமக்கு அவரோட யுக யுகமாக வாழ போகிறோம் உண்மை. ஆனால் இந்த பூலோகத்தில் நம்ம அவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற வல்லமையுள்ள ஜனங்களாய் நம்ம வாழ்கிற கூட்டமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் நித்திய ஜீவன். இன்றைக்கும் என்றைக்கும், இன்றைக்கும் என்றைக்கும் இருக்கிற ஒரு காரியம். கர்த்தர் அப்படி தான் வாழ நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். நம்ம அவருக்குள்ளே வாழும்போது இந்த நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக இருக்கிறோம். இந்த கம்யூனியன் அனுசரிக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நம்ம அனுசரிக்கணும். ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறீங்கன்னா
ஞானஸ்நானம் எடுத்து இந்த கம்யூனியனில் பங்கெடுத்து கொள்ளலாம். பங்கெடுத்து கொள்ளும்போது என்ன நடக்கும்? அந்த ஜீவனுக்கு நம்ம எல்லாம் பங்காளிகளாக மாறிடுறோம். ரோமர் 8 வாசிக்கிறோம், நாம் தேவனுக்கு சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாக இருக்கிறோம். தேவனுக்கு சுதந்திரர், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் பங்காளிகளாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். இதை நம்ம புரிந்து கொள்ளும்போது வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக பாருங்கள். அவருடைய பலன் என்னுடைய பலன், அவருடைய ஜீவன் என்னுடைய ஜீவன், அவருடைய வல்லமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமை, அவருடைய எல்லா தாராளமான ஈவுகளும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஈவுகள், எனக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிற நற்காரியங்கள், எனக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிற சகல சம்பத்துக்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்காக உண்டாக்கி கொடுத்துருக்கிறார். பாருங்க, மனுஷனை உண்டாக்கும் போது கடைசியாக உண்டாக்குறாரு. எல்லாத்தையும் உண்டாக்கி கடைசியில் மனுஷனை உண்டாக்குறாரு. அர்த்தம் என்ன? எல்லாவற்றிலும் அவன் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். 3 யோவான் 2 நம்ம வாசிக்கிறோம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. இதுதான் தேவனுடைய திட்டம். சுகமுள்ளவர்களாய் நம்ம வாழணும், நோய் இல்லாதவர்களாய் வாழணும், பலன் உள்ளவர்களாய் வாழணும். சரீரத்தில் எந்த பலவீனமாக இருந்தாலும் நம்ம இந்த வார்த்தைகள் எடுத்துக்கொண்டு பேசணும். நம்ம நோயாக இருக்குதா, பலவீனமாக இருக்குதா, அவ்வளோ உனக்கு பலவீனமா, இவ்வளோ நோயா அப்படின்னு சொல்லி நோயை பெருசாக சொல்கிறவங்கள இல்லாமல் கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களை பெரிதாக காண வேண்டியது அவசியம். கர்த்தர் வச்சிருக்கிற இந்த ஈவுகளை பெரிதாக காண வேண்டியது அவசியம். கர்த்தர் வச்சிருக்கிற நன்மைகளை பெரிதாக காண வேண்டியது அவசியம். இது நம்முடைய எண்ணங்களிலும் சிந்தைகளிலும் உயர்ந்திருக்கும் போது நம்மளும் சொல்ல முடியும், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எங்கே இருக்குது உயிர்ப்பிக்கிற வல்லமை? சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளில் ஜீவனாக இருக்கிற வார்த்தைகள். பேதுரு தான் புரிஞ்சுட்டு சொல்கிறார், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டாப்பா, உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம்? இந்த ஜீவ வசனங்கள் நம்முடைய லைஃப் ஸ்டைலாக மாறும்போது, இந்த ஜீவ வார்த்தைகள் நம்முடைய பலனாய் மாறும்போது நம்முடைய வாழ்விலும் ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இந்த ஜீவனை பெற்றுக்கொள்கிறது கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். கம்யூனியன் அனுசரிக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு தெளிவை நமக்குள்ளே இருக்கணும். பாருங்கள், இந்த ஒரு சிந்தையோட நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் பலப்பட்டவர்களாய் வாழ்ந்திருப்போம். கர்த்தர் இப்படிப்பட்ட ஈவுகளை தான் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கண்கள் திறக்கப்படும் போது அதெல்லாம் காண முடியும். கண்களுக்கு இருளாக இருந்துச்சுன்னா புரியாது. ஆவிக்குரிய கண்கள், மனக்கண்கள் எப்போதும் திறந்திருக்க நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நான் ஜெபம் பண்ணும். அன்பின் பரலோக தகப்பனே, நீர் எங்களோடு பேசின உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றிப்பா. ஜீவ அப்பத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் புசித்திருக்கும்படி, உடைய ரத்தத்தை நாங்கள் பானம் பண்ணும்படி, எங்களுக்காக பிற்கப்பட்ட சரீரத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து அந்த சரீரத்தினுடைய மேன்மைகளை புரிந்தவர்களாய் பலனுள்ள சரீரத்தை, ஜீவனுள்ள சரீரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் என்கிற உணர்வோடு நாங்கள் உமக்குள்ளே பலனடைய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சத்துவத்தையும் தாரும். இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆவியாயும் ஜீவனாயும் உள்ள உம்முடைய வார்த்தைகள், நித்திய ஜீவனை எங்களுக்கு வழங்கி இருக்கிற உம்முடைய வார்த்தைகள், நித்திய ஜீவ வசனங்கள் அண்டில் எங்களை நடத்துகிற உம்முடைய பிரசனத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. உம்மிடத்தில் இல்லாமல் வேற நாங்கள் எங்கே போக முடியும்ப்பா? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவனை அருளி இருக்கிறது எவ்வளோ நிச்சயம். அந்த பலனை இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் பெற்று அனுபவிக்க, இந்த உலகத்திலும் இதற்கு அடுத்து வாழ்கிற வாழ்விலும் நாங்கள் எப்பொழுது உடையவர்களாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபையும் இரக்கத்தையும் அருளும். தகப்பன், எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் இந்த ப்ரோக்ராமை பார்க்குற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். தகப்பன், இந்நாள் வரைக்கும் இந்த அனுபவத்துக்குள்ளே வராமல் உம்மை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவரை இருந்திருப்பார்களானால் இந்த ப்ரோக்ராம் மூலமாக அங்கே ஒவ்வொருவரும் தொடப்படட்டும். தகப்பனே, இந்த ப்ரோக்ராம் மூலமாய் உம்மை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நாள் முதற்கொண்டு அந்த நித்திய ஜீவனுள்ள பாதைகளில் நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள வசனங்கள் பலனை உண்டாக்கட்டும், நன்மைகளை உண்டாக்கட்டும். அன்றே அவர்கள் எல்லாரும் உமக்காக பயன்படுத்தப்படட்டும். தகப்பனே, எல்லாரும் உம்முடைய பலனை வாழ்வில் அனுபவிக்கட்டும். பலவீனத்தோடு இந்த ப்ரோக்ராமை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய நாமத்தினாலே பலன் உண்டாக்கும்படி ஜெபிக்கிறோம். அநேகர் உம்முடைய ராஜ்யத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு போஷிக்கப்பட்டு இந்த நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாற கர்த்தர் கிருபை செய்துள்ளோம். எல்லா மகிமையும் துதியும் கனம் நாங்கள் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்ம எல்லாருக்காகவும் அவருடைய சரீரத்தையே கொடுத்துருக்கிறார். அந்த சரீரத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த பலனை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய சரீரம் வேற இல்லை, அவருடைய சரீரம் தான் நம்முடைய சரீரம். அப்படி காணணும். அந்த பலவீனம் இல்லாத சரீரம் என்னுடைய சரீரம், அந்த நேர்த்தியான சரீரம் என்னுடைய சரீரம். செத்துப்போன சரீரம் இல்லை, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சரீரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அந்த பலத்துக்கு பங்காளியாக இருக்கிறேன், நான் அந்த சுகத்துக்கு பங்காளியாக இருக்கிறேன். ஒவ்வொரு நாள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அப்படி காணணும். அப்படி காணும்போது தான் அந்த பலனை நம்ம அனுபவிக்க முடியும். இயேசுவின் மேன்மை ஊழியங்கள், சிலுக்குவார்பட்டி, நிலக்கோட்டை வட்டம், திண்டுக்கல் மாவட்டம், தமிழ்நாடு. ஃபார் கான்டாக்ட், மெஜஸ்டி ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், சிலுக்குவார்பட்டி, நிலக்கோட்டை, திண்டுக்கல். செல் 9843118046.
9659777808. Email majestyofjesus@gmail.com.